இந்த மாசம் மல்டிப்ளைங் மிரக்கிள் இன் ஜீசஸ் நேம் பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் இட். எஸ் லார்ட், ஐ ரிசீவ் த miracle of multiplication of my blessings, money, everything in Jesus name. Hallelujah. அற்புதமாக பெருகும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் சப்ளை பண்ணி உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து நிரம்பி வழிகிற மாதிரி செய்கிறார். எல்லா கரங்களை தட்டி விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. எஸ் லார்ட், இந்த ஜூலை மாதம் நிரம்பி வழிகிற மாதம். ஐ ரிசீவ் மை மிரக்கிள், ஐ ரிசீவ் மை ஜாய், ஓவர்ஃப்ளோயிங் ஜாய். இந்த வேளையிலே, இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மாதத்திற்கு உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்யும்படி, நம்பிக்கை உண்டாக்கும்படி சொல்லுகிறேன். உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். There is somebody for you. Don't worry. God will meet all your needs. He is with you. உங்களுடைய பலவீனத்தையும் பலமாய் மாற்றுகிற சூப்பர் நேச்சுரல் காட், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற சூப்பர் நேச்சுரல் காட் நம்முடைய ஆண்டவர் இயேசு. சூப்பர் நேச்சுரல், பெரிய காரியங்களை செய்கிறவர், இயற்கைக்கு மேலானவர். You must know this month we are not serving such a God who cannot do anything for us, but we serve such a supernatural God who created everything in this universe, earth, heavens, stars, sky, moon, even angels. Hallelujah. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், ஒன்றை சொன்னால், அறிக்கை செய்தால், கட்டளையிட்டால் அது வந்து நடக்கும். காரணம், நமக்குள் இருக்கிறவர் சூப்பர் நேச்சுரல் காட். என் பேரை யாராவது சொல்வாங்களா? கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி, காட் கால்ஸ் யுவர் நேம். உங்க பேரை ஆண்டவர் அறிஞ்சு அழைக்கிறார். சகேயு பேரை தெரிஞ்சு வச்சு அவனுக்கு சகாயம் செய்யும்படி மேலிருந்து கீழே கூப்பிட்டாரு. நீ இப்ப எந்த சூழலில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய உங்கள் பெயரை கூப்பிடுகிறார். இந்த மாதத்துக்கு உங்களுக்கு 3 வார்த்தைகளை இந்த வசனத்திலிருந்து நான் கொடுக்க விரும்புகிறேன். நம்பர் 1, சூப்பர் நேச்சுரல் காட். நம்பர் 2, இரண்டாவதாக, he is the super abundant supplying God. அவர் அபரிவிதமாக அள்ளி அள்ளி கொடுக்கிற, உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன். அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மூன்றாவதாக, third, he is the God of perfect satisfaction. அவர் திருப்தி அடைய செய்கிறவர். Hallelujah. Blessed and anointed joyful July 2026. God bless you. இந்த மாதம், ஜூலை மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான, அபிஷேகம் நிறைந்த, மகிழ்ச்சியான மாதமாய் இந்த வருடத்தில் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you and do great things in this month. D.L. Moody said like this: expect great things from God and attempt great things for God. ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதிக்க நீங்க நினையுங்கள், பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். நாமும் இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம், பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக நாம் செய்வோம். Because we can expect great things from God this month because our God is a great God. நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். God gave me a word when I was praying for this month. See, Philippians chapter 4 verse 19. I want to just read it for you. NKJV says, and my God shall supply all your need according to his riches in glory by Christ Jesus. NKJV நம்ம இப்படி வாசிக்கிறோம். Another translation, TPT says, I'm convinced that my God will fully satisfy every need you have, for I have seen the abundant riches of glory revealed to me through Jesus Christ. தமிழ்ல சொன்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். I want to give you 3 words for this month. இந்த மாதத்திற்கு உங்களுக்கு 3 வார்த்தைகளை இந்த வசனத்திலிருந்து நான் கொடுக்க விரும்புகிறேன். Number 1, supernatural God. My God. Who is my God? Who is your God? உங்களுடைய தேவன் யார்? Paul says, my God. He knows his God. Who is his God? The Lord Jesus Christ. Because he met with him, he had an encounter on the way to Damascus. பவுல் சொல்லுகிறார், என் தேவன். அந்த தேவன் யார்? ஏனென்றால் அவருக்கு தெரியும், அவரை தேவன் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே நடு வெயிலிலே சந்தித்தார். மகா பெரிய தேவன். எனவே அவர் சொல்லுகிறார், மை காட், என்னுடைய தேவன். மை காட், that is supernatural God. Supernatural, encountering God. நம்முடைய தேவன் இயற்கைக்கு மேலானவர். He is an encountering God. He is supernatural God. ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் இயேசு supernatural.
பெரிய காரியங்களை செய்கிறவர், இயற்கைக்கு மேலானவர். Why? Because God has created everything. He is supernatural. He has created everything supernaturally through His word. தம்முடைய வார்த்தையினாலே இயற்கையையும் இயற்கைக்கு மேற்பட்ட எல்லாவற்றையும், வானங்களையும் பூமியையும் சந்திரனையும் சூரியனையும் சமுத்திரங்களையும் ஆறுகளையும் மலைகளையும் குன்றுகளையும் பள்ளத்தாக்குகளையும் நீங்களும் நான் வாழ்கிற இந்த பூமியையும் தேவ தூதர்களையும் வார்த்தையினாலே படைத்தவர். Our God is the supernatural God. You must know this month we are not serving such a God who cannot do anything for us, but we serve such a supernatural God who created everything in this universe: earth, heavens, stars, sky, moon, even angels. Hallelujah. What a privilege. We serve supernatural God. We serve a supernatural God. We serve a supernatural God. Signs and wonders follow me as I speak prophetically. We serve a supernatural God. இயற்கைக்கு மேலான தேவனை ஆராதிக்கிறோம். அவர் நமக்கு நல்லவர். இந்த ஜூலை மாதத்திலே இயற்கைக்கு மேலான காரியங்களை செய்ய போகிறார். Yes Lord, நான் விசுவாசிக்கிறேன். I believe you will do things above natural, supernatural things. Supernatural supply, supernatural miracle, supernatural strength, supernatural health, supernatural wealth, supernatural money. Yes, supernatural providence and protection, supernatural promotion. இயற்கைக்கு மேலாக கர்த்தர் இந்த மாதத்திலே எதிர்பாருங்கள் அதிசயங்கள், அற்புதங்கள், ஆச்சரியங்கள், பணங்கள், உங்கள் தேவைகள், சுகம், பலன், ஆரோக்கியம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் தேவன் தரப்போகிறார். Hallelujah. What is your need today? Just expect Him. Believe Him. Paul says, my God shall supply all your need. பவுல் சொல்லுகிறார், என் தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எனக்குள் இருக்கிற ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். என் தேவைகளையும் சந்திப்பார், உங்கள் தேவைகளையும் சந்திப்பார். உங்கள் தேவைகள் எது? முதலாவது நீங்கள் அறியணும். First of all, you must know we have and we serve supernatural God. Our God is a supernatural God. He can do anything for us. He can create anything, anytime, for you, for me, for anybody. Even if you pray for somebody, God will supply that person need. God will do something supernaturally. நீங்க யாருக்கு ஜெபிச்சாலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். யோபு சொல்லுகிறார், when you decree a thing, it will come to pass. It will be established. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், ஒன்றை சொன்னால், அறிக்கை செய்தால், கட்டளையிட்டால், அது வந்து நடக்கும். காரணம், நமக்குள் இருக்கிறவர் சூப்பர் நேச்சுரல் காட். 1 யோவான் 4:4 வாசிக்கிறோம். 1 John 1:4 says, he who is in this world is smaller, he who is in you is greater. உங்களுக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவன் பெரியவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட நம்ம ஆண்டவர் பெரிய. எல்லா மனிதர்களை விட, எல்லா வல்லமைகளை விட, எல்லா அதிகாரங்களை விட, எல்லா தேவைகளை விட நம்ம ஆண்டவர் பெரியவர். God who is in you is greater than anything in this world, anybody in this world, any power or authority, any need in this world. He will supply all your need. Number one, we serve a supernatural God. What a privilege, what a joy, what a hope and confidence we have. என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, நம்பிக்கை. எனக்கு ஒருத்தர் இருக்கிறார். இந்த வேளையிலே, இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மாதத்திற்கு உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்யும்படி, நம்பிக்கை உண்டாக்கும்படி சொல்லுகிறேன். உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். There is somebody for you. Don't worry. God will meet all your needs. He is with you. உங்களுடைய பலவீனத்தையும் பலமை மாற்றுகிற சூப்பர் நேச்சுரல் காட், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற சூப்பர் நேச்சுரல் காட், உங்களை அள்ளி அணைக்கிற சூப்பர் நேச்சுரல் காட், உங்களை கட்டி பிடித்து முத்தமிட்டு நீ you are my beloved என்று சொல்லுகிற சூப்பர் நேச்சுரல் காட். He will embrace you, He will hug you, He will forgive you, He will accept you as you are, because you have a supernatural God unlike any other person. Hallelujah. Take heart, be encouraged. சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சியா இருங்க. நம்பர் 2, இரண்டாவதாக,
He is the super abundant supplying God. அவர் அபரிவிதமாக அள்ளி அள்ளி கொடுக்கிற உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன். அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. He is the Lord Jesus Christ. Hallelujah. யெகோவா ஈரே, தந்தையாம் தேவன், எல்லாம் பார்த்து கொள்வீர் இறைவா. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானே. யெகோவா ஷம்மா, என்னோடு இருக்கின்றீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, உங்களோடு இருக்கின்றார், உங்கள் தேவை எல்லாம் சந்திப்பார். நீர் மாத்திரம் போதும். சொல்லுங்க, நீங்க மாத்திரம் போதும் இயேசுவே, நீங்க மாத்திரம் போதும் எனக்கு இந்த மாதம் என்றுமே. நீர் மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும் எனக்கு. What's your need, my friends, my brothers and sisters? What's your need? He is a super abundant supplying God. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தா கொஞ்சமா கொடுக்க மாட்டார். When God created this world, in the book of Genesis chapter 1, he created in vast number innumerable trees and fruit bearing trees, innumerable fish, innumerable animals. There are trillions of trees. எண்ண முடியாத அளவுக்கு trillions of trees இந்த உலகத்தில் இருக்குது. எதை படைத்தாலும் ஆண்டவர் அதிகமாக படைத்தார். Why couldn't God have created 1 or 2 stars? Wow. He has created innumerable stars. He knows those numbers. He called them by name. ஆண்டவர் ஏன் 1-2 நட்சத்திரங்களை சிருஷ்டித்திருக்க கூடாதா? ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஏன் 1-2 நட்சத்திரங்கள்? கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அவைகளுக்கு பெயர் வைத்து அழைக்கிறார். நட்சத்திரத்துக்கே பெயர் வைத்து அழைக்கிற தெய்வம் உங்கள் பெயரை அறியாரா? Does he not know your name? He calls you by your name. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயாவிலே, உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். He calls you by your name. என் பேரை யாராவது சொல்வாங்களா? கவலைப்படாதீங்க. Don't worry, God calls your name. உங்க பேரை ஆண்டவர் அறிஞ்சு அழைக்கிறார். சகேயு பேரை தெரிஞ்சு வச்சு அவனுக்கு சகாயம் செய்யும்படி மேலிருந்து கீழே கூப்பிட்டாரே. நீ இப்ப எந்த சூழலில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய உங்கள் பெயரை கூப்பிடுகிறார். He calls you. உங்க பெயரை சொல்லி அழைக்கிறார். If God, Jesus could call Zacchaeus, he knew his name and he brought him down. He called him to come down, for he wanted to help him. He wanted to give him salvation. He wanted to stay in his house. அவங்க வீட்டில் போய் தங்க விரும்பினார். உங்கள் வீட்டில் இன்னைக்கு தங்க விரும்புகிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்தா சூப்பர் abundant supply starts today. இன்னைக்கு அவரை கூப்பிடுங்க. Jesus come into my life. இயேசுவே எங்கள் வீட்டுக்கு வாங்க, என் வாழ்க்கையில் வாங்க, எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை மாறட்டும். Let there be peace and joy in my family. சந்தோஷம் சமாதானம் என் குடும்பத்தில் உண்டாகட்டும். கூப்பிடுங்க. இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷம் என்றென்றுமே. உங்க வீட்டில் சந்தோஷமே, உங்க வாழ்வில் சந்தோஷமே. இந்த மாதத்துல கூப்பிடுங்க. Call Jesus, invite him to your house, to your life in this month. Jesus was preaching to multitudes, 5,000 people. Only men, only 5,000 people. But women and children, the scholars say, might be 15,000 to 20,000 people. இயேசு 5,000 புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகளுக்கு பேசும்போது ஏறத்தாழ 5,000 புருஷர்கள், 15,000 to 20,000 பேர் மக்கள் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, they didn't have anything to eat. Only 5 loaves of bread and 2 fish a small boy had. 5 அப்ப 2 மீன் தான் ஒரு பையன்ட்ட இருந்துச்சு. Jesus took them, blessed them, எடுத்து ஆசீர்வதிச்சார். He gave to his disciples to distribute to the people. See, the food, the bread and fish started multiplying. In the mass of multiplying miracle in Jesus' name. பெற்றுக்கொள்ளுங்க. Receive it. Yes, Lord. I receive the miracle of multiplication of my blessings, money, everything in Jesus' name. Hallelujah.
அற்புதமாக பெருகும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பணத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள், சுகத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ் யுவர் மிரக்கிள் இன் எவ்ரிதிங். எஸ், கை நீட்டி சொல்லுங்க, ஐ ரிசீவ் மை மிரக்கிள் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இன் எவ்ரிதிங். எஸ் லார்ட், ஐ ரிசீவ் இட் ஃபார் மீ இன் ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. பாருங்க, he started supplying super abundant supply. How many people ate? Nearly 20,000 people, scholars say. 20,000 பேர் கிட்ட சாப்பிட்டுருப்பாங்க. 5 அப்பம் 2 மீன், just 5 loaves of bread and 2 fish. How much people ate? God supplied. If God gives you, he will not give you something. If you ask for one shirt, he will give you more shirt. If you ask for money, he will give you a super abundant supply. He will finish off all your debts. Say, in the name of Jesus, every debt be cancelled. எல்லா கடன்களையும் கேன்சல் பண்றேன் இயேசுவின் நாமத்தினாலே. Come on, கூப்பிடுங்க, Lord, send your miracle. Let money come, let blessings come. Father, send money. Let money come, blessings come, everything come in abundance. Abundant supply. ஆண்டவர் எதை கொடுத்தாலும் அதிகமாக தான் தருவார். எண்ணெயில் ஒரு அம்மா போய் சொல்றாங்க தீர்க்கதரிசிட்ட எலிசாட்ட, ஒரு பாட்டில் எண்ணெய் அது நூற்றுக்கணக்கான லிட்டராக பெருகுது. when a woman went to Elijah, she was in debt. She asked for a miracle. Only one bottle of oil, but it starts up multiplying. God gives something great. Hallelujah. நிறைய அள்ளி தருகிறவர், அவர் அள்ளி அள்ளி தருவார். நீங்களும் அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும். You give and it shall be given. Whatever you give, it is blessed, it is multiplied, it's come back to you one more time and once again. நீங்க கொடுக்கிறது திரும்பி வரும். நீங்க கொடுக்க தான் வரும். Hallelujah. Without sowing you cannot expect a reaping. விதைக்காம ஒரு அறுவடை எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதம் விதையுங்க. ஸோ இந்த குட் லேண்ட் இன் த கிங்டம் ஆஃப் காட், நல்ல விதைய நல்ல நிலத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைங்க, உங்களுக்கு பெரிய அறுவடை வரும். ஹல்லேலூயா, glory to God. God supplied so much. Ephesians 3:20, when we read that scripture, it says he gives more abundantly beyond your thinking or imaginations, beyond your expectation and prayer. 3:20 எபேசியர் நீங்க வாசித்தா, நீங்க வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைப்பதுக்கும் மிகவும் அதிகமாய், வா கொஞ்சம் இல்லை, ரொம்ப தர்றார் நம்ம ஆண்டவர். தயாள பிரமுங்க. he is a generous God. Give God generously, receive generously. Hallelujah, hallelujah, glory, 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 glory. Shaba baba laha dula mere hebe. Right now this is the month of great abundance in Jesus name. Yes Lord, July நாங்க bless பண்றோம் in Jesus name. மூன்றாவதாக, third, he is the God of perfect satisfaction. அவர் திருப்தி அடை செய்கிறவர். உங்களை திருப்தியாக்குவார், திருப்தியா நடத்துவார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீண்டும் பெருகச் செய்வார், எல்லாமே பெருகச் செய்வார், திருப்தியாக்கி நடத்திடுவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், எல்லாமே பெருகச் செய்வார், உங்களை அள்ளி அள்ளி கொடுக்க செய்வார். He is the God who satisfies you. மனுஷன் உங்களை திருப்தியப்படுத்த முடியாது, யாரும் உங்களை திருப்திப்படுத்த முடியாது. உங்களுடைய எதையும் யாரும் எதுவும் திருப்திப்படுத்த முடியாது. No one can satisfy your need. Your spiritual, physical, mental, your educational, your family, your ministerial, your financial, everything, worldly. உங்களுக்கு தேவையான உலக ஆசீர்வாதம், உன்னத ஆசீர்வாதம், ஆவி ஆத்ம சரீர படிப்பு சம்பந்தப்பட்ட பொருளாதார பணம் எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்தியாக்குவார். When you read John 6 verse 11 through 13, God supplied, Jesus supplied everything in super abundantly and everybody was satisfied. It was to their full satisfaction. அவங்க சாப்பிட்டவங்க எல்லாரும் திருப்தி அடைஞ்சு மீதியை வீட்டுக்கு கொண்டு போற மாதிரி 12 கூடையை நிரப்புற மாதிரி ஆசீர்வதிச்சார். If God blesses you, if God gives you anything, he gives you so much that you cannot contain. You will be receiving more, you will be filling more in your baskets. 12 baskets they took. It was a residue, it was leftovers. அவங்க 12 கூடை நிறைய அள்ளி எடுத்துட்டு போறாங்க. அவங்க வீட்டுக்கு எவ்வளவு எடுத்துட்டு போனாங்களோ தெரியல. அந்த 5 அப்போ 2 மீன் இந்த கொடுத்த தம்பி நிச்சயமா வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருப்பான். ஹல்லேலூயா. The boy who gave
5 loaves of bread and 2 fish, must have taken something back for his house. Hallelujah. If you give, God shall give you back more abundantly, super abundantly. That's why Malachi 3:10 says, give the tithes to God. He will bless you abundantly. It will overflow. You cannot contain. மல்கியா 3:10 சொல்லுது, கொடுங்க, தசம பாகங்களை கொடுங்க, காணிக்கைகளை கொடுங்க, நிரம்பி வழியும் பாருங்க, உங்களுக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். லூக்கா 6:38 அதைத்தான் சொல்லுகிறது. கொடுங்கள் கொடுக்கப்படும், உங்கள் மடியிலே சரிந்து விழும்படி அவங்க அமுக்கி குலுக்கி கொட்டுவாங்க. When you give, it shall be given. It will run over. It will be, they will shake together, filling and running over. It will be poured out into your bosom. எனவே ஆண்டவர் ஆசீர்வதிச்சா திருப்தியாக போற. இந்த மாதம் உங்களுக்கு திருப்தி. சொல்லுங்க, இந்த மாதம் எனக்கு திருப்தி, 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 திருப்தி ஆக்குவார். போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். This month you must say satisfaction. I will be fully satisfied. Say right now, I'm satisfied. I'll be fully satisfied. When God anointed me with the Holy Spirit, it was overflowing. I said, enough Lord, enough Lord. Because I had to go to the college. In the lunch hour I came, God anointed me in such a way tremendously. I couldn't bear or contain. I was so happy. It was overflowing. Hallelujah. I was overwhelming with God's power and presence and joy. ஆண்டவர் என்னைய, நான் ஸ்கூலில் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது லஞ்ச் பிரேக் வந்த இடத்துல கர்த்தர் என்னை அபிஷேகிச்சார் பாருங்க. ஓஃப்லாகுது அபிஷேகம். நான் பயங்கர அபிஷேகம். நான் சொன்ன, ஆண்டவரே டைம் ஆயிட்டு, போதும் போதும். ஆண்டவர் அபிஷேகித்தா போதுன்னு சொல்ற அளவுக்கு. கலாத்தியர் 3:5 He gives you the Spirit of God and works miracles among you. ஆண்டவர் சப்ளையும் பண்ற. He supplies the Spirit. ஆவியானவர் சப்ளை பண்ணி உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து நிரம்பி வழிகிற மாதிரி செய்கிறார். எல்லா கரங்களை தட்டி விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. எஸ் லார்ட், இந்த ஜூலை மாதம் நிரம்பி வழிகிற மாதம். I receive my miracle. I receive my joy, overflowing joy. Psalms 23:5 says, my cup runs over. He has prepared a table before me in front of my enemies. என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை, ஒரு டேபிள் ஆயத்தம் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கார். என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. காரணம், என்னை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற என் தலையை. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே, அவர் சமூகம் என் ஆனந்தமே, அது நிறைவான ஆனந்தமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. Hallelujah. Praise God and thank you Lord. I love you Jesus. This is a month of satisfaction. Not only this month, it starts today. Receive it by faith. Yes, எதை கொடுத்தாலும் ஆண்டவர் satisfy நான் தருவார். Glory to God. இதுவரை மேரேஜ் ஆகலையா? ரைட் பார்ட்னர் கற்றுக் கொடுப்பார். நீ சொல்லுங்க, wow, thank you Lord, I'm satisfied. Are you not married still? God will bring you the right partner. You would say, thank you Lord, I'm satisfied. Are you in debt? கடன்ல இருக்கிறீங்களா? God will give you money in such a way you will pay the loan back. Hallelujah. God will cancel your debts. இருக்கிற கடனை அடைக்கும்படி கர்த்தர் கொடுப்பார், கேன்சலும் பண்ணுவார். Hallelujah. என்ன வேணும் உங்களுக்கு? கண்களை மூடுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. Just close your eyes and lift up your hand. Father, we thank you. Thank you Lord. Harababa shaklaba. Father, I pray for everyone who is in need. யாரெல்லாம் தேவையில் இருக்கிறாங்களோ, you will supply all their needs according to your riches in glory. Hallelujah. நீங்க கொடுத்தா gloriousா கொடுப்பீங்க. உங்க ரிச்சிலிருந்து எடுத்து கொடுப்பீங்க. My God, you are the richest God. Hallelujah. You will give richly, super abundantly Lord. Thank you Lord. Hallelujah. Surprisingly. Hallelujah. In a overflowing way. நீங்க கொடுத்தா அற்புதமா உங்க கணக்கில் இருந்து எடுத்து, உங்க ஐஸ்வர்யத்தின் எடுத்து ஆச்சரியமா நிரம்பி வழிகிற மாதிரி கொடுப்பீங்க. I pray for everybody. Give the people their needs. Supply their needs, Lord. Super abundantly, Lord. Let them be satisfied. எல்லாருக்கும் தேவையை அற்புதமாய் சந்திங்க, நிரம்பி வழியும்படி கொடுங்க. இந்த மாதத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும், நிரம்பி வழியட்டும். சூப்பர் நேச்சுரல் காடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும், சப்ளையை என்ஜாய் பண்ணட்டும், திருப்தி ஆகட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தி, உலகத்தில் திருப்தி, எல்லாவற்றிலும் எல்லா வாழ்க்கையிலும் திருப்தி, ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி, அபிஷேகத்தில் திருப்தி, வசனங்களை திருப்தி, உங்களோடு நடக்கிறதுல ஒரு திருப்தி, இன்னும் ஆசை கூடட்டும். பெரிய காரியங்களை செய்யும். சுகத்தில் திருப்தி, பலத்தில் திருப்தி வரட்டும். Father, bless everybody. Lord, meet their needs. Let there be miracles after miracles in this month.
Let them know you are the supernatural God. Let them enjoy and experience. Let there be encounters in Jesus' name. Lord, thank you, Lord. You will supply all their needs, oh God. Thank you, Lord. You will satisfy everybody. Thank you for satisfying everyone with your strength, with your health, with your joy and miracle, with all blessings in Jesus' name. Amen. Hallelujah. Everyone say, thank you, Lord. I receive a miracle. Just clap and give glory to God. Praise God. Hallelujah. Praise God. Happy, joyful month of July 2026. Praise God. Hallelujah. Remember us in your prayers. And Jesus Miracle Center, you pray for this church, pray for our family. Let God do great things and He will do great things for us and to you. இந்த சபைக்காக எங்களுக்காக எங்கள் குடும்பத்துக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். God bless you. Hallelujah.